அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராகி புட்டு தான் பண்ணியிருந்தேன். நான் ஈஸியாக வரும் அப்படின்னு நினச்ச இந்த ரெசிபி தண்ணி தெளித்த உடனே கட்டி கட்டியாக உருண்டையாக வந்துருச்சு. இந்த மாவை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஜல்லடையில் போட்டு லைட்டாக திரட்டி விட்டேன். அப்பையும் எனக்கு சரியாக வரலை. நல்ல பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த ரெடி பண்ண மாவை கொட்டி ஒரு பல்ஸ் மோடில் 2 நிமிஷம் திருக்கி எடுத்து சரி பண்ணதுக்கப்புறம் தான் மாவு நல்லா பொல பொலன்னு வந்துச்சு. அதே எனக்கு கொஞ்சம் நேரம் இழுத்துருச்சு. அதில் அவசரமாக உப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன் ராகி புட்டு மாவையும் வேக வச்சுட்டேன். மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்துச்சு. இதை சாப்பிட்றதுக்கும் சரியாக வராது. சரி, மாங்காய் பச்சடி பண்ணிடுவோம், சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விறுவிறுன்னு மாங்காவையும் அரிஞ்சு ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டேன். தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, கட் பண்ண மாங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கூடவே உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுக்கணும். இது நல்லா வெந்து வந்ததும் இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணும். இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு அப்படின்னா மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். எனக்கு பிடிச்ச ராகி புட்டுமே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதில் வெல்லம், தேங்காய் பூ, நெய்லாம் சேர்த்து சூப்பராக பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டோம். இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் இருந்துச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இதையுமே சூப்பராக டெக்கரேட் பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.